நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மேல்மலையனூரில் பனை ஏரியினர் சாலை மறியல், கல் இறக்க அனுமதி வழங்க கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகாவுக்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான கிராமங்கள் பனை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பதனி இறக்கும் பருவகாலம் தொடங்கி உள்ளதால் தற்போது அப்பகுதி மக்கள் பனை ஏறும் தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று காலை சான்றோர் தோப்பு பகுதியைச் சேர்ந்த கல் இறக்கும் தொழிலாளி குப்பன் என்பவரை மேல்மலையனூர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றதை அடுத்து சீயப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் காவல் நிலையம் சென்றபோது போலீசார் ஜானகிராமனை அவமதித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இச்சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு கல்லிறக்கும் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து மேல்மலையனூர் செஞ்சி ஈயகுணம் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி சரக காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக பிரியா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தொழிலில் ஈடுபட வேண்டும், அவ்வாறு செயல்படுவோர் மீது காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது என கூறியதை அடுத்து கல் இறக்கும் தொழிலாளிகள் சாலை மறியலை கைவிட்டனர். இச்சம்பவத்தினால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி. நானு காலையில 5 பேர் போலீஸ் வந்தாங்க. அவங்க எதுவுமே சொல்ல, பணமரத்தை நின்று பல்லா உடைக்கிறது, கத்தி உடைக்கிறது பார்த்தாங்க. நாங்க அப்படியே நின்று இருந்தோம். நின்று பார்த்து நம்ம இங்கெல்லாம் பேசாதீங்க, அங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அங்க போன பார்த்து என்ன பண்ணாங்க, எல்லாம் எங்களை அடிக்குவாங்கன்னு கூப்பிடுறாங்க. உங்களை வாங்க, எங்க இருந்தாலும் பாத்துக்கிறேன், உன்னை என்ன வேணாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களை கல்லுக்கு போனோம்னா எங்களை சாராயகசம் தான் போடுறாங்க. அப்படிலாம் மட்ட குறையா பேசுறாங்க. என் பிள்ளைங்களை இட்டு வந்து என் பிள்ளைங்களை பூரா தெருத்துறாங்க. அப்படியே ஓடுங்க சொல்றாங்க. ஏன் தெத்துறீங்க? இப்ப இதை இட்டு வந்தீங்க, எங்களுக்குள்ள போட்டீங்க. என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அவங்க கூட இருந்தா தானே தெரியும். நாளைக்கு போய் இட்டு வருவாங்க யாருன்னா ஒருத்தர அப்படின்னு இட்டு வந்து இந்த மாதிரி பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் இங்க பார்த்து கை பிடிச்சியா அதை பிடிச்சிட்டான்னு இவ்வளவு பண்றாங்க. எவ்வளவு நியாயத்து பழம் பேச மாட்டாங்க தெரியுமா? நாங்க எவ்வளவு போய் கோர்ட்ல போய் எவ்வளவு அழுதுக்கிறோம், எவ்வளவு பொலிமிக்கிறனால நல்லா சாப்பாடு தண்ணி இல்லாத கூட எவ்வளவு வாடு மாசம் பட்டுக்கிறோம். இந்த தொழில் தான் எங்களுக்கு குல தெய்வம். இது மாதிரி இருக்கிறது எது மாதிரி பண்றாங்க இவங்க? இப்ப இதை வச்சு நான் எதை வேணாலும் பண்ணுவேன்றாங்க, எங்க வேணாலும் பிடிப்போம், எதை வேணாலும் பண்ணுவோன்றாங்க. நீங்க வீட்டுக்காரெல்லாம் வெளியில வந்தா டீசல் வாங்க, பெட்ரோல் வாங்க கூட என்னால பண்ணுவோம் அப்படின்றாங்க. எங்க தொழில் ஏன் இது மாதிரி பண்றீங்க? எதை பார்த்தாலும் ஏன் இதுன்றீங்க? எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வருமானங்குதா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த தொழில் தான் சரி. எங்களுக்கு அரசாங்கம் என்ன வச்சா கொடுக்குது? ஒரு உத்தியோகம் கொடுக்கல, என்ன கொடுக்குது? எதுவுமே இல்லை.